வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு கவிதை தென்றல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பின் அனு. இதழ் TNTR வானொலி வழங்கி வரும் கவிதை தென்றல் நிகழ்ச்சியில் குறைப்பாய் ஒரு கவிஞரை தேர்வு செய்து அந்த கவிஞரின் கவிதைகளும் அதற்கு பொருத்தமாய் பாடல்களும் என்று கவிதை தென்றல் உங்களை நாடி வருவதுண்டு. இன்று நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கும் கவிஞர் யார்? இவர் பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழர். ஈழ பாரதி என்கின்ற புனை பெயரோடு கவிஞராக வலம் வருகின்ற திரு ஜூட் நிக்சன். இவர்தான் இன்று நமது நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றார். கவிதை தென்றல். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இவருக்கு சொந்த இடம். திரு ஞானப்பிரகாசம் எட்வர்ட் மற்றும் திருமதி மேரி பிரசிற்றம்மா ஆகியோருக்கு அன்பு மகனாக பிறந்து வளர்ந்து வந்த இவர் பூர்வீகமாக யாழ் நெடுந்தீவு தனது ஊர் என்று சொல்கின்றார். இப்போது பிரான்சில் வாழ்ந்து வந்தாலும் கூட இவரது பயணங்கள் வாழ்க்கையில் பல இடங்களை பல கட்டங்களை தாண்டித்தான் இன்று நிலை பெற்றிருக்கின்றது. சிறு வயதிலேயே இவரை இடப்பெயர்வு இந்தியா நோக்கி நகர்த்தியது. அங்குதான் இவர் தனது கல்வியை கற்றார் என்றால் சாதாரணமாக இல்லை. அத்தனை கடின சூழலிலும் கல்வியை முனைப்போடு கெட்டித்தனமாக கற்று ஒரு பொறியியலாளராக தன்னை வெற்றிகரமான மனிதராக நிலைநிறுத்திக் கொண்டார் கல்வி பாதையில். கூடவே கலை இலக்கிய பாதையிலும் தனது வெற்றி பயணத்தை தொடர்ந்தவர் இன்று வெற்றிகரமான கவிஞராகவும் உலா வருகின்றார். இவர் பற்றிய இன்னும் தகவல்களோடு தொடர்கின்றது நிகழ்ச்சி. ஆனால் அதற்கு முதல் இவரது கவிதைகள் சிலவற்றை சேர்த்துக் கொள்வோம். அவரது முதல் கவிதையே அவரின் வாழ்க்கை அனுபவங்களின் ஒரு துளியாக, அவரது இடப்பெயர்வு நோக்கிய நகர்வின் ஒரு துளியாக அமைந்திருக்கின்றது. கரை ஒதுங்கா ஓடம். விடியலை தேடி புறப்படும் மேகக்கூட்டங்கள் சில நேரங்களில் இடிகளையும் சந்திக்க நேர்கிறது. கடற்கரை மணலில் கரை தட்டும் வெள்ளம் போல திட்டுக்களில் கரையொதுங்கும் திக்கற்றவர்கள். வள்ளம் கரை தட்டுமா, கடல் அலை தட்டுமா, நங்கூரமற்ற படகாய் தத்தளிக்கின்றது நடுக்கடலில். இரவின் மடியில் அலைகள் தாளாட்டும் நிலவின் பிடியில் மரணப்பாதை கடக்கும் அகதிகள். துடுப்பை இழந்த படகென தத்தளிக்கின்றது அகதியின் ஓடம். இரவின் மடியில் அலைகள் தாளாட்டும் நிலவின் பிடியில் மரணப்பாதை கடக்கும் அகதிகள். துடுப்பை இழந்த படகென தத்தளிக்கின்றது அகதியின் ஓடம். மரணத்துக்கும் வாழ்வுக்கும் இடையில் சிக்குண்டு தவிக்கும் ஓர் அகதியின் வாழ்க்கை பயணத்தை கவியாக தந்தவர் அடுத்ததாக தரும் கவிதை வழிபாட்டின் நகரங்கள். காதலின் உச்சத்தை கவி பாடிய ஜெஃப்ரானின் பெய்ரூட் வீதிகள் காயம்பட்டு சிதறி கிடக்கிறது. மெசியாவின் பிறப்பை அவரின் அன்பின் அடையாளமாக அறைந்து கொள்கிறார்கள் இரட்டை சகோதரர்கள். யார் மீது எறியப்பட்ட கல்லிது? கண்ணீரால் கழுவப்படாத பாவங்களை சுமக்கிறது. தலைமேல் அழுத்தப்பட்ட முட்கம்பியும் தோள்மேல் சுமக்கின்ற சிலுவையும் யாரோ ஒருவரின் இரத்தம் தூய கிண்ணத்தில் பருகுகின்றோம். உங்களில் பாவம் செய்யாதவர்கள் கல்லெறியுங்கள். கண்ணீரால் கால்களை மட்டுமல்ல பாவங்களையும், உங்கள் பாவங்களுக்காக தேவரத்தம் பலியிடப்படுகிறது. பாரமான பாவமான அந்த சிலுவை அங்கிருந்து இன்னும் அகற்றப்படவில்லை. சன்னியும் ஷியாவும் முகம்மது நபிகளின் பிள்ளைகள்தான். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட ஒற்றை வழி மரபினர்தான். என்ன செய்வது? மெக்காவுக்கும் சீனாய்க்கும் நடுவில் இவர்களின் மலை பிரசங்கங்கள் கேட்கப்படவில்லை. கடவுளின் தேசத்தில் காணிக்கையாக பலியிடப்படுவது என்னவோ மனித உயிர்கள்தான். என்ன செய்வது?
மெக்காவுக்கும் சீனாய்க்கும் நடுவில் இவர்களின் மலை பிரசங்கங்கள் கேட்கப்படவில்லை. கடவுளின் தேசத்தில் காணிக்கையாக பலியிடப்படுவதென்னவோ மனித உயிர்கள்தான். சமூக அநீதி கண்டு பாடும் ஒரு கவிஞனின் அழுத்தம் பெற்ற மனதின் அடுத்ததொரு படைப்பாய் இந்த கவிதை. புத்தரின் சிரிப்பு. நாகரிகத்தின் பிறப்பிடமாய் மொழிகளுக்கு முன்னோடியாய் இருந்த நகரத்து வீதிகளில் நடக்க முடிவதில்லை. பிணங்களை தின்ற நாய்கள் மனிதர்களையும் கடித்து குதறுகின்றன. புலிகளை விரட்டியதாய் நரிகள் கூட்ட மூளையிடும் ஓநாய் கூட்டங்களுக்கு மத்தியில் எங்கள் வீடு. கல்லறை பிணங்களை தோண்டியோனிக்குள் புணரும் வன்மம் வளர்த்த இனம். செம்மணி புதை குழிக்குள் புதைந்து கிடக்கிறது வெறி நாய்களின் வேட்டை பற்றிய மர்மம். இவர்களுக்கு மத்தியில் எங்கள் வீடு. மாவீரர்களின் கல்லறைகளை தோண்டி அதன் மேல் வீடு கட்ட விருப்பமில்லை எனக்கு. என்றாலும் கூட இவர்களுக்கு மத்தியில் எங்கள் வீடு. பனை மரங்களின் வேர்களை அறுத்து நட்டு வைத்து வளர்க்கப்படுகிறது அரச மரங்கள். இவர்களுக்கு மத்தியில் எங்கள் வீடு. வீடுகளை சுமந்து நிற்கும் சாலையோரத்து புத்தரின் சிரிப்பு ஆசைகளை கடந்து செல்கின்றது. பனை மரங்களை வேர்களை அறுத்து நட்டு வைத்து வளர்க்கப்படுகிறது அரச மரங்கள். இவர்களுக்கு மத்தியில் எங்கள் வீடு. வீடுகளை சுமந்து நிற்கும் சாலையோரத்து புத்தரின் சிரிப்பு ஆசைகளை கடந்து செல்கிறது. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? வாழ்க்கை இங்கே யாருக்கோ சொந்தமில்லையே. வந்தவனும் வருபவனோ நிலைப்பதில்லையே. நீ நானும் 100 வருஷம் இருப்பதில்லை பாரு. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? நித்தம் கோடி சுகங்கள் தேடி கண்கள் மூடி அலைகின்றோம். பாவங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகின்றோம். மனிதன் என்னும் வேடம் போட்டு மிருகமாக வாழ்கின்றோம். தீர்ப்பு ஒன்று இருப்பதை மறந்து தீமைகளை செய்கின்றோம். காலம் மீண்டும் திரும்பாதே, பாதை மாறி போகாதே. பூமி கொஞ்சம் குலுங்கினாலே நின்று போகும் ஆட்டமே. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? இதழ் TNTR வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது கவிதை தென்றல். இன்றைய கவிதை தென்றல் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றன கவிஞர் ஈழபாரதியின் கவிதைகள். ஈழபாரதி என்ற புனை பெயர் கொண்ட திரு ஜூட் நிக்சன் தனது கவிதைகளை இதழ் TNTR வானொலிக்காக தந்தமைக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு, இவர் தனது கல்வியை தமிழகத்தில் புதுக்கோட்டை அழகப்பா பொறியியல் கல்லூரியில் பொறியியலாளராக கற்றுத் தேர்ந்து தனது கல்வியல் வாழ்க்கையில் நிலைநிறுத்தியது போலவே ஒரே சமாந்திர பாதையில் இலக்கிய பரப்பிலும் தனது முயற்சிகளை விடாமல் தொடர்ந்து வந்திருக்கின்றார் சிறுவயதிலிருந்தே. சருகுகள், பனை மரக்காடு ஹைக்கூ கவிதை தொகுதி, நாட்குறிப்பற்றவனின் இரகசிய குறிப்புகள் கவிதை தொகுப்பு, புலம்பெயர்ந்தோர் கவிதையும் வலியும் என்ற கட்டுரை தொகுப்பு என்று இவர் தன்னை ஒரு இலக்கியவாதியாக ஈழத்தமிழ் பரப்பில் நிலைநிறுத்துகின்ற முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார். தவிரவும் தமிழ் சார்ந்த பட்டிமன்றங்கள், இலக்கிய கூட்டங்கள், எங்கெல்லாம் தமிழுக்காக
தமிழருக்காக நிற்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஒரு சிறந்த இனப்பற்று மிகுந்த தமிழனாக தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதிலும் சிறப்பானவர். இவரது கவிதைகளில் இனி தொடர இருக்கும் கவிதைகள் சில இப்போது. இளபாரதியின் கவிதைகள் எப்போதுமே சமூகத்தை நோக்கிய ஆழ்ந்த பார்வையுடையதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் வலிகளை சொல்லி நிற்கும் கவிதைகளாகவும் இடம்பெறுகின்றமை சிறப்பு. அந்த வரிசையில் சாயங்காலம் என்கின்ற இந்த கவிதை. சாயங்காலம். தேநீர் கோப்பையுடன் தான் விடுகிறது அதிகாலையின் பொழுதுகள். பகலில் இலைகளை பறித்தோம், இரவில் இலைகளுக்குள் எங்களை பறித்தார்கள். இரவில் எங்களை கண்காணித்தவர்கள் பகலில் எங்களுக்கு கண்காணிகள். இலைகளின் கொழுந்துகளை நாங்கள் பறிக்க எங்களின் கொழுந்துகளை அவர்கள் பறித்தார்கள். விதை விதைத்த நாங்களே பயிர்க்கடியில் உரமானோம். உயரத்தில் தான் வேலை என்றாலும் உயரவே இல்லை எங்கள் வாழ்க்கை. சபிக்கப்பட்ட சமூகம் நாங்கள். சாயங்கள் கலந்த தேநீரோடு நூற்றாண்டின் கரைகளாய் படிந்துள்ளது சாயம். சாயங்கள் கலந்த தேநீரோடு நூற்றாண்டின் கரைகளாய் படிந்துள்ளது சாயம். தோட்டத் தொழிலாளர்களின் வலி சுமந்த வரிகளாய் அந்த கவிதை. இனி மற்றொரு கவிதை. ஒரு அழகிய காதல் கவிதையாக இந்த கவிதை தொடர்கிறது. ஒரு கோப்பை தேநீரும் கொஞ்ச காதலும். தேநீர் கோப்பையோடு விடுகிறது அதிகாலையின் வெட்கம். இரவு பொழுது மூடி இருந்த ஆடையின் கரையோடு உதடு குவித்து கலைகிறது தேநீர் ஆடை. இரவின் நீட்சியில் தொடரும் வெப்பம் அவள் விரல்கள் தீண்டி தேநீர் வாங்கையில் உறைபனியாய் சுடுகிறது தேநீர் கோப்பை. இருட்டு வெளிச்சத்தில் பார்த்த அவள் முகம் அதிகாலை பொழுதில் இலேசாய் கலந்த சர்க்கரை என இனிக்கிறது அவள் நாணம். உதட்டோடு உதடு சேர்த்து தேநீர் பருகையில் குவளையும் கொடுத்து வைத்திருக்கிறது மிச்சமிருக்கும் ஈரமுத்தம். நிரம்பி வழியும் தேநீராய் அவள் முகம் கண்டதும் உடல் முழுதும் பசலை பற்றி கொள்ள உறிஞ்சிக் கொள்கின்றது தேநீரையும் அவள் உதட்டோரம் வழியும் காமத்தையும். இரு பறவைகளின் காதலின் எச்சம் காய்ந்த மரத்தின் நுனியில் பூத்திருக்கின்றது இயற்கையின் தாய்மை. இன்னும் காதல் உணர்வை சிறப்பிக்கும் இளபாரதியின் குட்டி கவிதைகள் இவை. கடவுளைத்தான் தரிசிக்கச் சென்றேன் கோயிலுக்குள் உன்னை காணும் வரை என்று சற்று அதிகமாகவே மதிமயங்கியவர் ஒருவர் துன்பத்தில் இருக்கும் போது ஆறுதல் வார்த்தையாக சொல்லும் இந்த வரிகள் போல் ஒரு வரிகள் உண்டோ என்று எண்ணும் அளவில் அவரது இன்னும் ஒரு கவிதை இப்படி. மழைக்கு குடையாக வருவதில் விருப்பமில்லை எனக்கு, வெயிலுக்கு நிழலாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். இத்தனை அழகான காதல் பொதுவெளியில் எப்படி பார்க்கப்படுகிறது? காதல் காதலோடு சேர்கின்ற போது கண்ணியமாகிறது. காதல் எழுத்துக்களில் கூட இலக்கியம் படைக்கிறது. காதலை திரையில் பார்க்கின்ற போது கூட கண்ணீர் வந்து விடுகிறது. காதலை மனிதர்களோடு பார்க்கிற போது மட்டும் அது தீட்டாகி விடுகிறது. காதலை திரையில் பார்க்கின்ற போது கூட கண்ணீர் வந்து விடுகிறது. காதலை மனிதர்களோடு பார்க்கின்ற போது மட்டும் அது தீட்டாகி விடுகின்றது. உண்மைதானே இந்த சமூகத்தில்? தேவையில்லை அன்னமே அன்னமே, காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே. இந்த பந்தம் இன்று வந்ததோ, 7 ஜென்மம் கண்டு வந்ததோ, உலகம் முடிந்தும் தொடரும் உறவிதுவோ. தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே, காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே.
போகலாம் பொன்னாரமே நம் காதலோ பூலோகம் தாண்டி வாழலாம் ஆகாயம் என்பது இல்லாமல் போகலாம் ஆனாலுமே நம் நேசமே ஆகாயம் தாண்டி வாழலாம் கண்ணீரில் ஈரமாகி கரையாச்சு காதலே கரை மாற்றி நாமும் வெல்ல கரையேற வேண்டுமே நாளை வரும் காலம் நம்மை கொண்டாடுமே தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே சில்வண்டு என்பது சில மாதம் வாழ்வது சில்வண்டுகள் காதல் கொண்டால் செடி என்ன கேள்வி கேட்குமா வண்டாடும் காதலை கொண்டாடும் கூட்டமே ஆணும் பெண்ணும் காதல் கொண்டால் அது ரொம்ப பாவம் என்பதா வாழாத காதல் ஜோடி இம்மண்ணில் கோடியே வாழாத பேர்க்கும் சேர்த்து வாழ்வோமே தோழியே வானும் மண்ணும் பாடல் சொல்லும் நம் பேரிலே தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே இந்த பந்தம் இன்று வந்ததோ 7 ஜென்மம் கண்டு வந்ததோ உலகம் முடிந்தும் தொடரும் உறவிதுவோ தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே உங்கள் இதழ் TNTR வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது கவிதை தென்றல். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்ப்பவை பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழ் கவிஞர் ஈழபாரதி அவரின் கவிதைகள். ஈழபாரதி தனித்துவமான படைப்பாளி. சர்வதேச அளவில் கவனத்தை பெறக்கூடிய வகையில் படைப்புகளை தர முயற்சி செய்பவர். கவிதைகளினூடாக அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் புதிய சொல்லாடல்களுடன் படைப்புகளை முன்னெடுப்பதில் வல்லவர் என்றே சொல்லலாம். புலம்பெயர்ந்தோரின் வாழ்வியலின் வழிகளோடு கலை கலாச்சார விடயங்களை எவ்வாறு தன் வயப்படுத்தி கொண்டாடுகின்றார்கள் என்பதையே களமாக கொண்டு கட்டுரைகளை வடிவமைத்திருப்பதும் வாசிக்க தூண்டுவதும் ஈழபாரதியின் எழுத்து முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றே சொல்லலாம். இவரது எழுத்து முயற்சிகள் மென்மேலும் வெல்வதற்கு வாழ்த்துகின்றோம் என்று நந்தவனம் சந்திரசேகரன் அவர்கள் இவருக்கான பதிப்புரையில் ஈழபாரதியை புகழ்ந்திருக்கின்றார். புலம்பெயர்ந்தோர் கவிதையும் வலியும் என்ற அவரது நூலிற்காக. இத்தனைக்கும் சாட்சியாய் கவிஞர் ஈழபாரதி பெற்ற விருதுகளும் பல. சிகரம் இலக்கிய விருது தமிழகத்தில் வழங்கப்பட்டது. கவியருவி விருது இலங்கையில் வழங்கப்பட்டது. FT தமிழ் கலாச்சார விருது பிரான்சில் இவருக்காக வழங்கப்பட்டது. நுட்பம் விருது இலங்கையிலும், மகுடம் மதிப்புறு விருது பிரான்ஸ் நாட்டிலும், இளங்கவி சரகுகள் நூலுக்காக கவிஞர் கல்லாடன் இலக்கிய விருது புதுச்சேரியில் வைத்து வழங்கப்பட்டது. அவரது இலக்கிய முயற்சியில் பதித்த தடங்களாக இந்த விருதுகள் அவருக்கு பெருமை சேர்க்கின்றன. இத்தனை வெற்றிக்கும் தனது குடும்பம் ஒரு பெருங்காரணம் என்று எப்போதும் சொல்லி நிற்பார் ஈழபாரதி. குறிப்பாக தாய்க்காகவே கவிதை நூலை வெளியிட்டவர் அவர். பெற்றுக்கொண்ட துணைவியாரும் மிகுந்த ஆக்கமும் ஊக்கமும் மிக்கவராக ஈழபாரதியின் இலக்கிய பயணத்திலும் அவரது வாழ்க்கை பயணத்திலும் துணை நின்று அழகிய குடும்பத்தோடு வாழ்ந்து வரும் ஈழபாரதியின் அடுத்த கவிதைகள் தாயை போற்றியும் இன்னும் சில நல்லுணர்வுகள் தரும் கவிதைகளாகவும் இப்போது. அன்னை எனது பிறப்பில் மரண வாயிலை எட்டி பார்த்தவள். உன் விரல்களை பற்றிக் கொண்டுதான் நடை பழகினேன். இன்று உனக்கு முன்பாகச் செல்வதைக் கண்டும் சந்தோஷப்படுகிறாய். உன் அசைவுகளைக் கண்டு பேசத் தொடங்கியவன் இன்று உன்னை விடவும் அழகாய் பேசுவதைக் கண்டும் சந்தோஷப்படுகிறாய். உன் விரல்களைக் கொண்டு எழுதப் பழகியவன்
இன்று உன்னை விடவும் சிறப்பாய் எழுதுவதைக் கண்டும் சந்தோஷப்படுகிறாய். எத்தனை இரவுகள் உன் தூக்கம் தொலைத்திருப்பாய். வலிகளை மட்டுமே கற்றுத்தந்தவன் நான். என் வலி கண்டதும் ஏன் துடிதுடித்துப் போகிறாய்? அன்னையை பார்த்து அன்போடு கேட்கும் இந்த கேள்வி. அதனால் தானே அவர் அன்னையாகிறார். அடுத்து இடைவெளிகள் என்கின்ற தலைப்பில் ஒரு கவிதை. தொலைபேசியின் நெருக்கம் அதிகரித்த போதுதான் குறைந்து போனது நமக்கான இடைவெளிகள். தொலைக்காட்சியின் இடைவெளிகள் குறையும் போதுதான் அதிகரிக்கும் நமக்கான நெருக்கம். கணினியின் கனவுகளுக்குள் காணாமல் போன நம் இடைவெளியின் தூரம், கலாச்சார மாற்றங்களில் தொழில்நுட்ப புரட்சிகளில் காணாமல் போனது. நம் இடைவெளியை தேடிக்கொண்டிருக்கின்றேன். திண்ணை தெருக்களில், அகலமான வீதிகளில், களத்து மேடுகளில், கம்மாங்கரையில், நஞ்சை புஞ்சை நிலங்களில், கூட்டாஞ்சோறு தின்ற நிலாமுற்றங்களில் இப்போதும் தேடிக்கொண்டே இருக்கின்றேன். நாம் தொலைத்த தூரங்களில், தொலைந்து போன நம் வாழ்வுகளில், தொலைத்த இடைவெளியில் நமக்கான இடைவெளி எது என்பதை, நாம் தொலைத்த தூரங்களில், தொலைந்து போன நம் வாழ்வுகளில், தொலைத்த இடைவெளியில் நமக்கான இடைவெளி எது என்பதை கால மாற்றம் தந்த ஏக்கம் அந்த கவிதைகளில் தொனித்தது. இளபாரதியின் கவிதைகளில் தொடர்ச்சியாக ஹைக்கூ கவிதைகள் நிறையவே இருக்கின்றது. அதில் எனக்கு பிடித்த இந்த கவிதைகளை நான் எடுத்துக்கொள்கின்றேன். யுத்தம் அடிப்படையாக அடிநாதமாக கொண்டு ஒலிக்கின்றன இந்த கவிதைகள். யுத்தம் நிறுத்து, நித்தம் கலை இது குருவிகள் கூடு. யுத்தம் நிறுத்து, நித்தம் நிரம்பி வழி இது அகதிகள் வீடு. யுத்தம் நிறுத்து, இரத்தத்தால் நனைது பூக்கள். அடுத்து ஒரு ஹைக்கூ கவிதை. ஏழை வீடுகளிலும் தூரிகையின் வர்ணஜாலம், விளம்பரங்கள். நிகழ்ச்சியின் இறுதியாக ஒலிக்கின்ற ஈழபாரதியின் கவிதை இது. என் மழைக்கால நினைவுகள். அன்று மழை பெய்ததாக ஞாபகம். இடி என்னுடன் கதைத்துக் கொண்டிருந்தது. மின்னல் கண்களுக்குள் காட்சியாய் விரிந்தது. ஆரம்பத்தில் பூமிக்கு அடிக்கடி வந்து போனதாகவும் இப்போது தங்கள் வரவை தடுத்து விட்டதாகவும் முறைப்பாடு அது. காடுகளை அகற்றி வீடுகளை கட்டினீர்கள். புகைகளை விடுத்து மேக கூட்டங்களை கலைத்தீர்கள். காற்றையும் நீரையும் கூட மாசுபடுத்தி எங்கள் வரவை தடுத்து விட்டீர்கள். இப்போது வானம் பார்த்த பூமியாய் கண்ணீரோடும் கவலையோடும் விடை பெற்றது அந்த கடைசி மழை துளி. வானவில் வந்து வழி அனுப்பியது. இப்போதும் என் வாசல் பார்த்து நிற்கின்றேன். அன்று மழை பெய்ததாக ஞாபகம். அதற்கு பின் இன்று வரை சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனோ. சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனோ. சக்கரவாகமோ மழையை அருந்துமா, நான் சக்கரவாக பறவையாவேனோ. மழையின் தாரைகள் விழுதுகள் விழுது பிடித்து பின்னில் சேர்வேனோ. சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனோ. சிறு பூவினிலே விழுந்தால் ஒரு தேன் துளியாய் வருவாய். சிறு சிப்பியிலே விழுந்தால் ஒரு முத்தனவே முடர்வாய். பயிர் வேரினிலே விழுந்தால் நவதானியமாய் விளைவாய். என் கண்
விழிக்குள் விழுந்ததனால் கவிதையாக மலர்ந்தான். அந்த இயற்கை என்னை படைத்த ஒரு பெரிய ஷவர் இது. அட இந்த வயது கழிந்த பிறகெங்கு நனைவது? இவள் கண்ணி என்பது இந்த மழை கண்டறிந்து சொல்லியது. சக்கரவாகமோ மழையை அருந்துமா? நான் சக்கரவாக பறவையாவேனு. மழையின் தாரைகள் வைர விழுதுகள் விழுது பிடித்து பின்னில் சேர்வேனோ. மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம். ஒரு கருப்பு கொடி காட்டி யாரும் குடை பிடிக்க வேண்டாம். இது தேவதையின் பரிசு, யாரும் திரும்பிக் கொள்ள வேண்டாம். நெடுஞ்சாலையிலே நனைய ஒருவர் சம்மதமும் வேண்டாம். அந்த மேகம் சுரந்த பாடில் ஏன் நனைய மறுக்கிறாய்? நீ வாழ வந்த வாழ்வில் ஒரு பகுதி இழக்கிறாய். நீ கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் ஏதுவாய். கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் ஏதுவாய். சக்கரவாகமோ மழையை அருந்துமா? நான் சக்கரவாக பறவையாவேனு. மழையின் தாரைகள் வைர விழுதுகள் விழுது பிடித்து விண்ணில் சேர்வேனு. சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ. மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனோ. சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ. மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனோ. இதுவரை நேரமும் இதழ் TNTR வானொலி வழங்கிய கவிதை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். கவிதை தென்றல் நிகழ்ச்சியில் பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழ் கவிஞர் ஈழபாரதி என்ற புனை பெயர் கொண்ட திரு ஜூட் நிக்சன் அவரது கவிதைகள் இடம்பெற்றிருந்தன. கவிஞராக, இலக்கியவாதியாக, கட்டுரை எழுத்தாளராக இன்னும் பல்வேறு வடிவங்களில் தனது தமிழ் பணியை தொடர்ந்து வருகின்றார் ஈழபாரதி. அவருக்கு இதழ் TNTR ஊடக குடும்பத்தவர் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்னும் ஒரு சிறந்த நல் மனிதனாக, தன்னடக்கம் மிக்கவராக, அவரின் நற்குணங்களிலும் சிறந்து விளங்குகின்றார். அவருக்கு, அவரது குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இதழ் TNTR ஊடகத்துக்கு அவர் கவிதைகளை வழங்கி ஒத்துழைத்தமைக்காக நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். இப்போது விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் அனு. நன்றி, வணக்கம் நேயர்களே. இதழ் TNTR நமக்கு நாமே ஊடகமாய்.